இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உடல் எடைய குறைக்கிறதுக்கும், நம்ம ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கும் உதவும் ஒரு அதிசய உணவு தான் நம்ம கருப்பு கவுனி அரிசிய வச்சு, ஒரு வெயிட் லாஸ் சத்து மாவு பண்ண போறோம். இதுல கருப்பு கவுனி கூட கொள்ளு, மிளகு, ஜீரகம், பார்லி, பூண்டு, பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சத்து மாவு பண்ண போறோம். இந்த சத்து மாவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோக்கியமான மிக்ஸ்ல வந்து என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடைய குறைக்க உதவும், செரிமானத்த மேம்படுத்தும், ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவ கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும், உடல் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வந்து உதவும். நம்ம இத எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி, பச்சைப்பயிறு இது எல்லாமே வந்து கழுவி ஃபர்ஸ்ட்டு காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி, பச்சைப்பயிறு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் தனித்தனியா மிதமான சூட்ல வந்து நம்ம வந்து தனித்தனியா வறுத்து எடுத்து வச்சுக்க போறோம். இந்த மாரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா, நம்ம காலை உணவா வந்து ஒரு 2 2 டேபிள் 2 ஸ்பூன் 2 பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து 2 இல்ல 3 ஸ்பூன் இந்த மாவ போட்டு தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணிய கொதிக்க வச்சு இந்த மாவ வந்து கரைச்சின மாவ ஊத்தணும். நீங்க சூடு தண்ணீல அப்படியே மாவ போட்டீங்கன்னா வந்து கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ, அதனால இந்த மாரி தண்ணீல கரைச்சிட்டு, தனியா தனியா பாத்திரத்துல கொதிக்க வச்சுட்டு, அதுல மிக்ஸ் பண்ணி, நீங்க வந்து உப்பு போட்டு எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, கருப்பு கவுனி. இதையும் வறுத்துட்டு, எல்லா பொருளும் ஆறுனதுக்கு அப்புறம், நீங்க மிக்ஸில அரைச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா, கடையில குடுத்து நல்லா அரைச்சுட்டேன். மாவு பாத்தீங்கன்னா, ரொம்பவே மணமா இருந்தது. ரொம்ப வாசனையா இருந்தது. அதனோட வாசனையே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாரி பாட்டில்ல வந்து நம்ம போட்டு வச்சுக்கும்போது ரொம்ப நாளைக்கு வரும். நீங்க ரொம்ப நாளைக்கு வரும்ன்ட்டு 30 நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட வெளியில வச்சு நம்ம சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த மாவ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடியலன்னா, இல்ல எங்களுக்கு நீங்க செஞ்சு தரணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, நாங்க உங்களுக்கு இந்த மாவ கூட செஞ்சு தருவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அ உங்க கருத்துக்கள கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க் யூ. பை பாய். சி யூ.